ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த இணையதள வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நெல்வேலி மார்த்தாண்டம் டிவிஷன் நெல்வேலி நட்டாலம் படைஸ்தலத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். கருணை சங்க ஞாயிறாக இருக்கிறபடியால் இந்த ஆராதனையை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் அவர் கண்களை மூடி நான் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தகப்பனே, இந்த ஆராதனை உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த நாளிலே ஆராதனை முழுவதும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டுமே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் என் தேவன் பொறுப்படுத்தி நடத்தணுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே பாகம் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பயன்படுத்தணுமே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆனது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபை செய்யணுமே நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஜெபங்கள், சாட்சிகள், சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நீங்க மகிமைப்படணுமே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபங்கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. இந்த கருணை சங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காகவும், மருத்துவமனையில் வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காகவும், ஏழை பிள்ளைகளுக்காகவும் யாராவது ஒருவர் ஒரு பாடலை பாடின பிற்பாடு ஜெபம் செய்வோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். யாவரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமாக. துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற பல்லக தொந்தைய சுவாமி, இந்த நேரத்தை தந்ததற்காக முக்கூடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாகாண தளபதிக்காகவும் இடத்திற்காகவும் சேனைக்காகவும் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் கர்த்தாவே எத்தனையோ மக்கள் வியாதினாலே துன்பப்படுகின்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த கருணை சங்க
ஆராதனைக்காக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நாள் வரை மீனியும் பொழுதுரணமாக திகழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் தாமே ஒவ்வொரு பேரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதினாலே ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும், நல்ல சுக பலனை நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அனாதையாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோக ஜீவிக்காதபடி கர்த்தாவே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர கிருபை செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய வசனத்தின்படி நடக்க வளர கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன தகப்பனே, ஒவ்வொரு பேரையும் நீர் பேர் பேராகவும் தனித்தனியாகவும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே, நீர் தாமே ஒவ்வொரு பேரையும் நீர் தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எத்தனையோ இக்கட்டுகள் இருந்த போதிலும் கர்த்தாவே, நீர் எங்களை சுகபத்திரமாக எங்களை காத்து வழி நடத்தினீரப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மதுபானத்தில் அடிமையாயிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க, கடன் பிரச்சனையால் வாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன் பிரச்சனையை நீர் தாமே அவர்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா. நீர் தாமே ஒவ்வொரு பேரையும் நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் கர்த்தாவே அயல் நாடுகளிலே வேலை செய்கிற தொழில் நிமித்தமாகவும் தொழில் படிப்பு நிமித்தமாகவும் இருக்கலாம் ஆண்டவரே. அவர்களுக்கும் இந்த நேரமான ஒரு நல்ல நேரமாக அமைய கிருபை செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு படஸ்தலத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் நீர் பேர் பேராகவும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை நால்வரி மேனியும் பொழுதுரணமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்திலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு தங்க வேண்டும் என்று இயேசுவே உமது திருப்பாதம் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரலோக தந்தையே. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்றும் அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது கடந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததான நன்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அன்பு சகோதரி கடந்து வந்திருக்காங்க. இப்பொழுது ஒரு பல்லவி ஆகத்தை பாடின பிற்பாடு அன்பு சகோதரி தன்னுடைய அனுபவ சாட்சி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நானும்மை பற்றி ரட்சகா வீண் வேட்கமடையே பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தார். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் விஜ்லா. நான் மார்த்தாண்டம் டிவிஷன் நெல்வேலி படைஸ்தலத்தில் இருந்து வரேன். எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆச்சு. 2வது குழந்தை கன்சீவ் ஆகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 5வது மாதத்துலேருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஜிஹெச்சில் சொன்னாங்க.
அப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப லெவல் வந்து 1,50,000 மேலே இருக்கணும். எனக்கு இருந்தது 92,000 மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து உடனே ஆசாரிப்பள்ளம் ஜிஹெச்சுக்கு என்னை ஆம்புலன்ஸில் ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே போனதுமே எல்லா பாடி ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு ஐசியூ வார்டுக்குள்ளே என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. 1 மந்த் அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அங்கே டாக்டர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஓகே ஆனதுக்கப்புறமா இன்னொரு ரூமுக்கு என்னை அனுப்புனாங்க. அங்கேயே ஒரு 2 மந்த்ஸ் நான் இருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா கடவுள் வந்து எனக்கு நிறைய விதத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா நான் பிள்ளை வந்து 5வது மாதத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், பிள்ளைக்கு உயிர் வந்து கொஞ்சம் அப்படி ஊனமுற்றதாக பறக்கலாம், இல்லைன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் 2 பேருக்குமே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. 35வது வாரத்தில் கண்டிப்பாக அவளை ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளைய வெளியில் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 35வது வாரத்தில் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ரேஷனை வந்து கர்த்தர் முடிக்க கிருபை தந்தாங்க. ஆனாலுமே அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எங்ககிட்ட நிறைய பேப்பர்ஸில் சைன் வாங்கினாங்க. டெலிவரிக்கு அப்புறமா கர்ப்பப்பையை எடுக்கிறது, அதுக்கப்புறமா குழந்தை வந்து ஊனமுற்றதாக பிறக்க வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இருந்தாலும் ஏசப்பாட்ட தான் நாங்கள் பாரத்தை போட்டோம். எல்லாருடைய ப்ரேயர், எல்லாருடைய ஊழியக்காரங்களோட ப்ரேயர், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளாடி போனதுக்கப்புறமா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். மொத்தமாகவே எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய கொண்டு காமிச்சிருக்காங்க. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தாங்க. எந்த ஒரு குறைவில்லாதபடி என் தேவன் என்னை இவ்வளவா எங்களை கரம் பிடிச்சு நடத்தி வந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் குழந்தைய காட்டினாங்க, பிள்ளைக்கு மூச்சு திணறல், அழலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐசியூ வார்டுக்குள்ளே அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைய நான் 4வது நாள் மட்டும்தான் நான் பிள்ளைய பார்க்க போனேன். பிள்ளை அங்கே ஐசியூ வார்டுக்குள்ளே இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை கூட இந்த அளவுக்கு இவ்வளோத்துக்கு நான் கஷ்டப்படலை, 2வது டெலிவரிக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு நல்ல ஒரு விடுதலையை தாங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னா ஏசப்பாட்ட நான் கேட்டேன். ஏசப்பா எனக்கு எந்த ஒரு இதுவுமே கஷ்டத்தையும் தராமல் ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தந்தாங்க. நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிள்ளை பிறந்தான். 16ஆம் தேதி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இந்த நாள் வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாதபடி என் தேவன் நடத்தி வராங்க. என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, என்னையும் சரி, எனக்கு இந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என் பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏசப்பா எங்களை நல்லபடியாக பாதுகாத்து வராங்க. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்லி என் சிறு சாட்சியை முடிக்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலேயும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேர தியானத்திற்காய் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட வழிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே உம்முடைய வசனங்களை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாங்கள் கடைபிடிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய விசேஷத்த கிருபை எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்வதற்கும் தான தர்மம் பண்ணுவதற்கும் மறவாதிருங்கள். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட பலிகளிலே பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கருணை சங்க ஞாயிற்றுக்கிழமையிலே நன்மை செய்வதை குறித்தும் தான தர்மம் செய்வதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை மாத்திரம்தான் செய்கிறார். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் சந்தித்து அவர்களுக்கு நன்மை செய்வதே அவருடைய நோக்கமாயிருந்தது. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை, வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவராகிய தேவன் விடுவித்தார். அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலும் அந்த நன்மை செய்யக்கூடிய குணத்தை எதிர்பார்க்கிறார். கடவுளை அறிந்த நாம் ஆண்டவரை போல் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரங்களிலே எப்படி நன்மை செய்வதென்று நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே நீங்கள் வாசித்தால் இயேசு சொன்னார், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு சொன்ன வசனங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்ய வேதத்தில் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறதை பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, நன்மைக்கு பதிலாய் நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மைக்கு பதிலாய் நாம் நன்மை செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 5:4 பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பதிலாய் பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் மூலமாய் கடவுள் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் மூலமாய், நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாய், நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்கள் மூலமாய், திருச்சபையில் அநேக விசுவாசிகள் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மை பெற்று வளர்த்து உயரத்தில் வைக்கிற நம்முடைய தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை உயர்த்தி வைக்கிற நம்முடைய ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பக்கூடிய பெரிய நன்மையை செய்த அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே உயரத்துக்கு வருவதற்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பதில் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் அநேக நேரங்களிலே நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறந்து போகிறோம். நாம் ஒரு உயர்வான இடத்தில் வந்தபோது நம்மை ஏற்றிவிட்ட ஏணியை அல்லது நம்மை உயரத்தில் கொண்டு வந்த அநேக ஜனங்களை நாம் மறந்து அவர்களுக்கு விரோதமாய் கூட அநேக நேரங்களில் நாம் செயல்படுகிறோம். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு மனிதன் நன்மை செய்திருந்தால் அந்த மனிதனுக்கு நாம் திரும்ப நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நம்மை உயரத்துக்கு கொண்டு வந்தான் என்றால் அந்த மனிதனை நாம் மறுபடியும் கனப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு நாம் மறுபடியும் நாம் நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்களை பார்க்கும்போது பெற்றோர்களை கவனிப்பதில்லை, பெற்றோர்களுக்கு உதவி செய்வதில்லை. அவர்கள் ஒரு உயர்வான இடத்திற்குள் வந்த பிற்பாடு, அவர்கள் ஒரு மேன்மைக்குள் வந்த பிற்பாடு அவர்களை முதியோர் இல்லத்திலும் அநாதை இல்லத்திலும் கொண்டு போய் அவர்களை சேர்த்து விட்டு அவர்கள் கவனிப்பதே இல்லை. இந்த உயர்வுக்கு அவர்கள் வர காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள். இந்த உயர்வுக்கு வர காரணம் அவர்கள் வளர்த்த வளர்ப்பு. ஆனால் அநேக நேரங்களிலே அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வதே இல்லை.
வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய பெற்றோர்கள் செய்த உதவிக்கு மறுபடியும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவருடைய கடைசி காலங்களிலே நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் யார் யார் நம்மை உயர்த்தி வைத்தார்களோ அவர்களை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இரட்சணிய சேனை நம்மை ஒரு உயர்வான இடத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது. ஏழை எளியவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், எல்லா ஜனங்களாலும் ஒதுக்கப்பட்டவர்களாய், நாம் அநேக நேரங்கள் அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்த நாட்களை நாம் நினைத்து பார்ப்போம். நம்மை உயர்வுக்கு கொண்டு வர காரணம் இந்த இரட்சணிய சேனை. நம்மை மேன்மைக்கு கொண்டு வர காரணம் இந்த இரட்சணிய சேனை. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இரட்சணிய சேனையை மறந்து போகிறோம். நாம் உயர்வான ஒரு இடத்துக்குள் வந்த பிற்பாடு இரட்சணிய சேனையின் ஆராதனைகளும் இரட்சணிய சேனையின் படைசலத்தையும் அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு அநேக மனிதர்களை பார்க்கும்போது, ஏழைகளாக இருக்கும்போது, தாழ்வான நிலையில் இருக்கும்போது அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆனால் உயர்வான ஒரு இடத்தை அவர்கள் அறிந்த பிற்பாடு, உயர்வான ஒரு வேலைக்குள் வந்த பிற்பாடு, பணம் பொருள் எல்லாவற்றையும் சம்பாதித்த பிற்பாடு நம்முடைய ஆலயத்துக்கு வருவதை அவர்கள் அவமதிக்கிறார்கள். அது அவர்களுக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினைத்துக்கொள். ஒரு காலங்களிலே நாம் ஒதுக்கப்பட்ட நிலைமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேகரால் கைவிடப்பட்ட நிலைமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நம்மை அடிமைப்படுத்த நிலைமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு யாரும் நமக்கு இல்லை. அன்றைக்கு இந்த இரட்சணிய சேனை தான் நமக்கு உதவி செய்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உயர்வுக்கு வந்த பிற்பாடு நாம் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். அநேக குறைகளை சொல்லி நம்முடைய சேனையை விட்டு நாம் விலகி போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும். நம்மை உயர்வுக்கு கொண்டு வர காரணம் யார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள். இன்னும் அநேக மனிதர்களை பாருங்கள், உயர்வான நிலைமைக்குள் கொண்டு வந்த இந்த இரட்சணிய சேனையை அநேகர் அவமதிக்கிறார்கள். இந்த இரட்சணிய சேனையின் ஆராதனைகளை புறக்கணிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். உயர்வுக்கு கொண்டு வந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்தாபனத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தீமை செய்யாதிருங்கள், நன்மைக்கு பதில் நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய நன்மை யாருக்கென்றால், தீமை செய்கிற ஜனங்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது யாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டிலே, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது என்ன பிரமாணம்? நமக்கு தீமை செய்கிற ஜனங்களுக்கு நாம் பதில் நன்மை செய்ய வேண்டும். ஒன்று பேதுரு புஸ்தகம் 3:9 வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமை செய்யாமல் சரி கட்டாமல் அவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? தீமைக்கு தீமை ஏன் செய்ய வேண்டாம்? நாம் தீமை செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தண்டிப்பதற்கு அழைக்கப்படவில்லை. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குற்றம் சாட்டுவதற்கோ, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கோ நாம் அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் நம்மை அழைத்த ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. அவர் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். தீமை செய்தவர்களை, நன்மை செய்தவர்களை எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறதுனால்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்னை போல் ஆகுங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் தீமை செய்ய நினைத்தால் என்றோ இந்த உலகத்தை அழித்திருப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பாவம் மிகவும் கொடுமையா இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பாவம் அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. நாம் கடவுளா இருந்தா கூட அநேக நேரங்கள் இந்த உலகத்தை எப்பவோ நாம் அழித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் இருக்க காரணம் ஆண்டவருடைய
நன்மை. ஆண்டவர் தீமைக்கு தீமை செய்வதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைக்கு பதிலாய் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நாம் வாசித்த ரோமர் 12:20 உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவைப்படும் போது, அவனுக்கு தேவை வரும்போது அவனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு செய்யக்கூடிய நன்மை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே சத்துருக்களை கடவுள் நம்முடைய கரங்களிலே தருகிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சவுலை தாவீதினிடத்தில் ஆண்டவர் அநேக நேரங்களில் ஒப்படைத்தார். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்போது வேண்டுமானாலும் தாவீதை கொன்று போட வேண்டிய கட்டாயத்திற்குள் தாவீது காணப்பட்டான் சவுலின் மூலமாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுலை ஆண்டவர் அநேக நேரம் தாவீதுடைய கையில் கொடுக்கும்போது தாவீது சவுலை கொல்லவே இல்லை, அவனை காப்பாற்றி விட்டான். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட்டு குற்றமில்லாமல் போனவன் யார்? அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான ஐயா, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட்டு குற்றமில்லாமல் போனவன் யார்? அதனால் நான் இவனை கொல்லுவதில்லை. கடவுள் அநேக நேரங்களில் சத்துருக்களை நம்முடைய கரங்களில் தரும்போது நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது கடவுளுடைய சுபாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 3வது, திராணி இருக்கும்போது நன்மை செய்ய, திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது, நாம் நன்மை செய்ய வேண்டும். எப்போதென்றால் நமக்கு கடவுள் திராணி கொடுக்கும்போது நாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. கடவுள் இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அது மாத்திரமல்ல கடவுள் நமக்கு கொடுக்கிற அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் எதற்காய் கொடுக்கிறார் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காய். வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்கும்போது, அநேக நேரங்களிலே பணம் என்கிற திராணியை தேவன் நமக்கு தருகிறார், அறிவு என்கிற திராணியை தேவன் நமக்கு தருகிறார், தாளந்து என்கிற திராணிய தேவன் நமக்கு தருகிறார், அதிகாரம் என்கிற திராணிய தேவன் நமக்கு தருகிறார். இவைகளை பயன்படுத்தி நாம் அநேக நேரங்களிலே நன்மை செய்வதில்லை. நாம் அநேகரை அடிமைப்படுத்துகிறோம், அநேகருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். இந்த அதிகாரங்களை வைத்து அநேக நேரங்கள் அநேக மனிதர்கள் மற்றவர்களை ஒடுக்குகிறார்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள், மற்றவர்களை அடிமைதனம் பண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் நாம் அடிமைதனம் பண்ணுவதற்கல்ல, இவைகள் எல்லாம் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கல்ல. கடவுள் இந்த உலகத்திலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், கடவுள் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார் என்றால், அவைகள் எல்லாம் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்கு, நம்மை போல கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை மேலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் கடவுள் நமக்கு பொருளாதாரத்தை, அதிகாரங்களை நமக்கு தருகிறார். ஆனால் அநேக நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் தவறாய் பயன்படுத்துகிறோம். வேதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது செய்யாமல் போனால் அவனுக்கு அது பாவமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த எல்லா தருணங்களையும் நன்மை செய்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தருணங்களை நாம் பயன்படுத்தாமல் போகும்போது அது பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, அநேகரை துன்பப்படுத்துவதுதான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதல்ல. அது மாத்திரமல்ல, பாவம் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தருணங்களை நாம் நன்மை செய்வதற்கு பயன்படுத்தாமல் இருப்பதும் பாவம். ஆகவே நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களை நாம் பயன்படுத்துவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடைசியாய் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 37:3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 37:3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாய் நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும் போது ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனை நம்பி நன்மை செய். இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்யும் போது அநேகர் நமக்கு நன்மைக்கு பதிலாய் தீமை தான் செய்வார்கள். நமக்கு நன்மைக்கு பதிலாய் நம்மை விரோதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நாம் செய்கிற நன்மைகளை மறந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம், இப்படி மனிதர்கள் நாம் செய்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போகிறார்களே, நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய்.
நாம் யாரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்பிதான் நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு நன்மைக்கு பதிலாய் நன்மை கொடுப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே 9வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்மை செய்வதிலே நமக்கு சோர்வு வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நம்மை கவனித்து பார்க்கிறார். பரலோகம் நம்மை கவனிக்கிறது. நாம் செய்கிற நன்மைகளை யார் கண்டுக்காமல் போனாலும், யார் மறந்து போனாலும், யார் அதை முக்கியத்துவப்படுத்தாமல் போனாலும் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி நன்மை செய்யும் போது ஏற்ற காலம் அப்படி என்கிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆண்டவர் நாம் செய்த எல்லா நன்மைக்கு பதிலாய் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தருவார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மத்தேயு 25வது அதிகாரம் 34 40 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதிலே 34வது வசனத்திலிருந்து நீங்கள் 40வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நீதிமான்களை பார்த்து, நன்மை செய்தவர்களை பார்த்து சொல்லுவார், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாய், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தாய், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாய், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எப்போது இதனுடைய பலன் வரும் என்றால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பு நாட்களில் ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்து சொல்லுவா, நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாய் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு நியமித்திருக்கிற இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுவா. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நமக்கு கொடுத்த தருணங்கள் எல்லாவற்றிலும் நாம் நன்மை செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நன்மை செய்ய போகிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற தருணங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். யாரையும் நம்பி நீங்கள் நன்மை செய்ய வேண்டாம், கர்த்தரை மட்டும் நம்பி நன்மை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற தருணங்களை நன்மைக்காய் பயன்படுத்தும் போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாயிருந்தான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணும்போது வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு தேவதூதன் அவனுடைய இல்லத்திலே வந்து அவனை சந்தித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை நன்மைக்காக நாம் பயன்படுத்தும் போது எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவனுடைய இல்லத்தில் தேடி வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்திருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், நான் செய்கிற நன்மைகள் தர்மங்கள் இவைகள் எல்லாம் கண்டுகொள்ளப்படுவதே இல்லை. எல்லாரும் என்னை தவறாய் நினைக்கிறார்கள், அல்லது நான் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளும் ஆண்டவர் மறப்பதில்லை. நீங்க செய்த நன்மைக்கு பதிலாய் நிச்சயமாய் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கொர்நேலியு வீட்டிலே தேவதூதன் இறங்கி வரக்கூடிய ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், பரலோகம் உங்களை பார்க்கிறது. யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், பரலோகம் உங்களை கண்டுகொள்ளுகிறது. நீங்கள் நன்மை செய்யுங்கள், நிச்சயமாய் நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய கனம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவதூதர்கள் உங்கள் இல்லங்களிலே வருவார்கள். உங்களுடைய தர்மங்களும் உங்களுடைய நன்மைகளும் நினைவூட்டப்படுகிறது என்று அவர்கள் வந்து சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தருணங்களிலும் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவர் இந்த வேளையிலும் இந்த ஆண்டவரை சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே தகப்பனே. ஆண்டவரே, இந்த வழிகள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேகருக்கு நன்மை செய்தது போல் கர்த்தாவே, நாங்களும் அநேகருக்கு நன்மை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆண்டவரை தருணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நன்மை செய்வதற்கு ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய கற்றுக் கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு பதிலாய் நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதிலாய் நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. திராணி இருக்கும்போது ஆண்டவரே அவைகளை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கு ஆண்டவரே அநேகருக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அவைகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை நம்பி நாங்கள் நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நிச்சயமா அதனுடைய பலன் எங்களுக்கு உலகத்திலிருந்து வருவதில்லை, மனிதர்களிடத்திலிருந்து வருவதில்லை. ஆனால் ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆண்டவரே ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களுக்கு பரலோகத்திலிருந்து நன்மைக்கு பதில் நன்மை வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக தகப்பனே. யாரெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவராகிய தேவன் இந்த நம்பிக்கையை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் உம்முடைய மேலான கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவை போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்மை செய்து அநேகர் இந்த உலகத்திலே உயர்வுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இரட்சணிய சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே. எங்கள் சேனையை தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, சேனை தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு டிவிஷன்களையும் ஒவ்வொரு படைஸ்தலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தாவே. ஆண்டவருடைய தயவு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே. எங்கள் மாகாணத்துக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை. மாகாணம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் எங்களுடைய சத்தத்தை கேட்ட எல்லா ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உங்க கிருபை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகம் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.